செல்வன் என் ஊர் மேமா. இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற திருக்குறள் அதிகாரம் கல்வி. குறள் எண் 400. கேடல் வெகுசெல்வம் கல்வி உழவர்க்கு மாடல்ல மற்றை எவை. விளக்கம். ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வி ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் செல்வம் அல்ல. இதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்துச்சா. அங்க வீட்டுல எல்லா செல்வங்களும் இருந்துச்சா. அந்த ஊர்லயே பெரிய வியாபாரம் செஞ்சானா. அவங்கக்கிட்ட 2 பையன்கள் இருந்துச்சா. பெரிய பையன் படிப்புல கவனமா இல்லையா. எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கோமா. நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கோமா. நம்ம அப்பா சமாந்தராச்சு, நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு யோசிக்க வந்தானா. ஆனா சின்ன பையன் அப்படி இல்லை, நல்லா கவனமா படிக்கோமா. 2 பேரும் பெரிய ஆளா வந்துட்டோன்னே பெரிய பையன் படிப்பு இல்லாதனால அவங்க அப்பாவது வியாபாரம் செஞ்சானா. சின்ன பையன் படிப்பு இருக்கிறதுனால மருத்துவர் ஆனானா. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாங்களா. அவங்க அப்பா இறந்துட்ட உடனே அவங்க அப்பாவோட சொத்தை சின்ன பையனா 2 பிரிச்சுட்டாங்களா. பெரிய பையன் அவனுக்கு கிடைச்ச சொத்தை வியாபாரம் செஞ்சானா. சின்ன பையன் அவனுக்கு கிடைச்ச சொத்தை வச்சு பெரிய மருத்துவமனை கட்டி மருத்துவர் ஆனானா. அப்படி இருக்கும்போது பெரிய பையன் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துச்சா. அதானே பெரிய பையன் சொத்தி கடன் வாங்கினானா. யாரும் கடன் கொடுக்கலையா. அதான் அண்ணன் தம்பிக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு போனானா. தம்பிக்காரன் அண்ணைய வியாபாரம் செய்ய கடனை கட்டி கொடுத்தானா. வியாபாரம் செய்ய முதல்ல கொடுத்தானா. தம்பிக்கிட்டேருந்து கிளம்ப நேரம் அண்ணங்காரன் யோசனை வந்துச்சான். நம்மகிட்ட காசு ரொம்ப இருக்குது, வியாபாரம் செய்யும். திடீர்னு நஷ்டம் வந்தல்ல, எல்லா காசும் போயிடுச்சு. ஆனா நம்ம தம்பி நம்ம அப்படி இல்லை. நம்ம தம்பிகிட்ட கல்வி இருக்கிறதுனால இப்போ இல்லை, இப்பயும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம படிப்புல கவனமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம அப்பா தான் செல்வந்தராச்சேன்னு படிப்புல கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதை யோசிச்சு போனானா. இந்த கதையோட விளக்கம் தான் குறளோட விளக்கம். கேடல் வெகுசெல்வம் கல்வி உழவர்க்கு மாடல்ல மற்ற எவை. விளக்கம். ஒருவனுக்கு அழிவு இல்லாத செல்வம் கல்வியாகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் செல்வம் அல்ல. நன்றி.